ஊத்தங்கரை அருகே பாட்டியை பேரன் ஜேசிபி இயந்திரத்தின் பக்கெட் மூலமாக தலையில் தாக்கியதில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பாட்டி உயிரிழப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சென்னப்ப நாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்தவர் இறந்து போன நபர் ராணி. இவரது மகன் வழி பேரனான சிரஞ்சீவி வயது 28, தகப்பனார் பெயர் கதிர்வேல். இவர் சென்னப்ப நாயக்கனூர் கிராமத்தில் வசித்து வருகிறார். இவரது மகன் வழி பேரனான சிரஞ்சீவி என்பவருக்கு கடந்த 30 மாதங்களுக்கு முன்பு ஜேசிபி இயந்திரம் முன்பணம் கட்டி தவணை முறையில் எடுத்துக் கொடுத்துள்ளார் பாட்டி ராணி. இந்த நிலையில் ஜேசிபியை விற்பதற்காக பேரன் சிரஞ்சீவி முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ராணியின் பெயரில் ஜேசிபி இயந்திரம் இருப்பதால் கையொப்பம் பெற முடியாமல் தவித்த பேரன் சிரஞ்சீவி தனது பாட்டியிடம் இருந்து கையெழுத்து பெற வேறு வழியில்லை என்பதால் பாட்டியை கொல்ல முயற்சித்துள்ளார். இந்த நிலையில் ராணி அவரது விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஜேசிபி இயந்திரத்தின் அருகே வேலை செய்து கொண்டிருந்தார். சமயத்தை பயன்படுத்திய அவரது பேரன் சிரஞ்சீவி ஜேசிபியை ஆன் செய்து ஜேசிபியின் கை பாகங்களை உயர்த்திய நிலையில் பாட்டி மீது இடித்ததில் அவரது பாட்டி ராணி தலையின் வலது பக்கம் தலை மற்றும் கை கால் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதில் குறிப்பாக தலையில் அடிபட்ட நிலையில் மூளை தெரியும் அளவில் பலமாக மோதிய நிலையில் பாட்டி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இந்த உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில இப்பகுதி மக்கள் உடனடியாக ஊத்தங்கரை காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பெயரில் விரைந்து வந்த டிஎஸ்பி சீனிவாசன் மற்றும் காவல் ஆய்வாளர் முருகன் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு இருந்த நிலையில் பாட்டியை ஜேசிபி இயந்திரத்தின் மூலமாக தாக்கிய பேரன் அங்கிருந்து தப்பி ஜேசிபி இயந்திரத்துடன் தப்பி சென்றுள்ளார். இதில் ஜேசிபி இயந்திரத்தை பழுது பார்க்கும் ஒரு கடையில் ஜேசிபி இயந்திரத்தை நிறுத்திவிட்டு அங்கிருந்து தப்பிக்க முயற்சித்த நிலையில் அப்பகுதியில் உடனடியாக விரைந்த ஊத்தங்கரை காவல் உதவி ஆய்வாளர் மோகன் கையும் களமாக பிடித்து ஜேசிபி வாகனத்தை இயக்கி வந்த சிரஞ்சீவியையும் ஊத்தங்கரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மேலும் இறந்த ராணியின் உடலை கைப்பற்றி ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து பிறகு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக உடல் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பாட்டியை தாக்கிய பேரனை கைது செய்து சிறையில் அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சொந்த பேரன் பாட்டியை கொலை செய்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.